ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் ஷார்ட்டன் அண்ட் இங்கிலீஷ் ஷார்ட்டனில் சீனியர் கிரேடில் செகண்ட் பேப்பர், அதாவது ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் அப்படின்னு 2 இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஷார்ட்டன் இங்கிலீஷ் ஷார்ட்டன் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். எக்ஸாமில் மார்னிங்கில் செகண்ட் பேப்பர் நடக்கும், ஆஃப்டர்நூனில் ஃபஸ்ட் பேப்பர் நடக்கும். ஃபஸ்ட் பேப்பர் வந்து நம்ம 7 மினிட்ஸ் டெஸ்ட் எழுதுவோம். செகண்ட் பேப்பர் வந்து 9 மினிட்ஸ் டெஸ்ட் எழுதுவோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஒரு பார்ட்டு டெஸ்ட் இருக்கும், 2 மினிட்ஸ் கேப் கொடுப்பாங்க, அடுத்து 4 மினிட்ஸ் ஒரு டெஸ்ட் இருக்கும். அது என்னென்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்குது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்சேஷன், இன்னொன்று எலாபரேஷன். கண்டென்சேஷன் அப்படின்னா சுருக்கி வரைதல், எலாபரேஷன் அப்படின்னா விரிவாக்கம். கண்டென்சேஷன் டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு நடக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு ஒரு பேசேஜ் டிக்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த நோட்ஸை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதணும். இப்போ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கிலீஷில் ஒரு பெருசாக பேசேஜ் கொடுத்துட்டு அதை ஷார்ட் பண்ணி எழுத சொல்லுவாங்க இல்லையா, அதே ப்ராசஸ் தான் தமிழ்லேயும் இதுதான், இங்கிலீஷ்லேயும் இதுதான். தமிழ்லன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக்ஸிமம் 150 தாண்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லன்னு பார்த்துக்கிட்டோன்னா மொத்தமாக 600 வேர்ட்ஸ் படிப்பாங்க, அதை நம்ம 200 ஷார்ட் பண்ணி எழுதணும். இதை எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேசேஜ் இப்படி தான் இருக்கும். உங்ககிட்ட புக் இல்லை அப்படின்னா இந்த பேஜை நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். இந்த கொஷினை படிச்சுட்டு இதுக்கான ஆன்சரை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், எப்படி நம்ம எழுதணும் அப்படின்றது கிடச்சிரும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இந்த பேசேஜில் படிக்கும்போது எல்லாமே டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கும். நம்ம எழுதும் போது அதை ஷார்ட் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணி எழுதும் போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும். அது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதலைன்னா அது ஒரு மிஸ்டேக் தான், மார்க்கு குறைப்பாங்க. இப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த பேசேஜை நல்லா படித்து பார்த்துட்டு அதை வந்து அதில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நம்ம இந்த தமிழ் அப்படின்னா 150க்குள்ளே வர மாதிரி எழுதணும், இங்கிலீஷ் அப்படின்னா 200 வேர்ட்ஸ்க்குள்ளே வர மாதிரி எழுதணும். இதை பார்த்துக்கோங்க. எப்படி எழுதணுன்னா, அந்த பேசேஜில் இருக்கிற மெயின் கண்டென்ட் என்னவோ அதை ஹெட்டிங்காக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை 3 பேராகிராஃபாக பிரித்து அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து எழுதணும். தமிழ் அப்படின்னா இது, இங்கிலீஷில் வந்துட்டு வேர்ட்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் 5 சப்ஹெட்டிங் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதை எழுதிட்டு கடைசியில் தமிழ் அப்படின்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா எழுதப்பட்ட வார்த்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டு நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதியிருக்கோமோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும். உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் போதும். எக்ஸாக்டாக 150 வேர்ட்ஸ் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. 147, 140 அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் இந்த 150 to 160 வரைக்கும் பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் அப்படின்னா எக்ஸாக்டாக 200 கிடையாது, இந்த ரேஞ்ச் வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு இங்கிலீஷில் எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் அப்படி போட்டு எழுதணும். நம்ம எழுதுனதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி எழுதணும். நீங்கள் கவுண்டிங் தப்பாக போட்டீங்க, ஒருவேளை அவங்க கவுண்ட் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து இங்கிலீஷ் ஷார்ட்டன் செகண்ட் பேப்பர். 5 மினிட்ஸ் பேசேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறமா ஒரு மெயின் ஹெட்டிங் கொடுத்துட்டு 5 சப் ஹெட்டிங் கொடுத்து எழுதிக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த கொஷின் பேப்பரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எடுத்தோடனே ஒரே ஒரு கொஷின் பேப்பர் படிச்சுட்டு எனக்கு வரலன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 2-3 கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும், நீங்கள் ஈஸியாக இது எழுதிடலாம். செகண்ட் பேப்பரில் கண்டென்சேஷன் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும். ஒருவேளை உங்களுக்கு அப்படி இங்கிலீஷில் மீனிங் புரியல, என்னால் அப்படி ஷார்ட் பண்ணிலாம் எழுத முடியாது அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்றி ஹெட்டிங் கொடுத்து எழுதிடுங்க. அதுவே போதுமானதாக இருக்கும், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம்.
புக் இல்லாதவங்களுக்கு இந்த பேஜஸ் நான் இங்கிலீஷ், தமிழ் 2த்துக்குமே டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஒரு 3 கொஷின் பேப்பர் வரைக்கும் ஆன்சரோட நான் சென்ட் பண்ணுறேன். அதை படித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டென்சேஷன் அதுக்கப்புறம் பயப்படவே தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை எழுதிடலாம். இது கண்டென்சேஷனுக்கு வந்து 40 மார்க்ஸ் கொடுப்பாங்க. கண்டென்சேஷனில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, அதையும் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்த பார்ட் பார்க்கலாம், எலாபரேஷன். எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 7 டைப் இருக்குது. அந்த 7லேருந்து ஏதாச்சும் ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. நீங்கள் அந்த 7 டைப்புக்குமே ஒரு ஃபார்மேட் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் மாற்றிட்டு நம்ம எழுதிடலாம். இப்போ எலாபரேஷனில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெண்டர். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐ விட்னஸ் அக்கௌண்ட், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம கண்ணால் பார்த்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். தமிழில் இதை வந்து நேரில் பார்த்த அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வந்து விளம்பரம், அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஒரு ஜாபுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அடுத்தது ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அதாவது பேரவை கூட்ட அறிவிப்பு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இதுவும் எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்தது பெட்டிஷன். பெட்டிஷன்னா இப்போது ஏரியாவில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த ஏரியாவில் கொசு தொல்லையாக இருக்குது, இல்லை கரண்ட் இர்ரெகுலராக இருக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம் அதுக்கு எல்லாமே பெட்டிஷன் மாதிரி எழுதி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி. அடுத்தது லெட்டர் டு தி எடிட்டர். அதுவும் அந்த பெட்டிஷன் மாதிரியே தான். ஆனால் வந்து இந்த நியூஸ் பேப்பருக்கு நியூஸ் பேப்பர் எடிட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம லெட்டர் எழுதுகிற மாதிரி. அப்புறம் பிஸ்னஸ் லெட்டர், தமிழ் இங்கிலீஷ் 2த்துக்குமே அந்த ஃபார்மெட் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் லெட்டர் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க, ஆனால் நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது அந்த 7 டாபிக் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயும் என்னென்னத்தை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இந்த எலாபரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்க படிக்கிறத அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணிப்போம் இல்லையா, அந்த ஃபார்மேட்லேயே எல்லா வேர்ட்ஸும் கவர் ஆகிடும். நீங்கள் ஒரு சில கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்மேட்டில் அதை ஆல்டர் பண்ணி எழுதுனீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்ககிட்ட ஒரு வேளை அந்த ஃபார்மேட் இல்லை அப்படின்னா நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு நீங்கள் ஒரு டைம் இந்த கொஸ்டினையும் அந்த ஆன்சரையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ 2-3 கொஸ்டின் ஆச்சும் திருப்பி ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சரை படித்து பாருங்கள், ரொம்ப கிளியர் ஆகிடுவீங்க. இப்போது எலாபரேஷன் வந்து நம்ம தமிழ்லேயே பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் இதே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போது டெண்டர் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம். டெண்டர் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. இதில் February 2019 அந்த கொஷின் பேப்பர் இது. அதை வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் என்னென்ன நோட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். திருவேற்காடு நகராட்சியில் பொது நிதியின் கீழ் தார் சாலை, சிமெண்ட் சாலை மற்றும் மழைநீர் கால்வாய் அமைத்தல் ஆகிய பணிகளை செய்வதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் திருவேற்காடு நகராட்சி செயல் அலுவலரால் வரவேற்கப்படுகின்றன. இதில் எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 லைன் ரொம்ப முக்கியம், அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் இதெல்லாம் வந்து அந்த ஃபார்மேட்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த 3 லைன் ரொம்ப முக்கியம். அது எந்த டிபார்ட்மெண்ட்டு, அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்தது அந்த ஆர்டரை வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்க, இங்கே வந்து திருவேற்காடு நகராட்சி செயல் அலுவலர், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பணி மதிப்பீட்டு தொகை 1 கோடி, இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது எஸ்டிமேட்டட் வேல்யூ ஃபார் தி ப்ராஜெக்ட், அதை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த பணி முடிப்பதற்கான காலம், இந்த டைம் டியூரேஷன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டா போதும். முடிப்பதற்கான காலம் அதுக்கெல்லாம் ஸ்ட்ரோக் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6 months அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்தது ஒப்பந்த புள்ளி படிவங்களை 2019 ஆண்டு February 15 வியாழக்கிழமை பிற்பகல் 3 மணி வரையில் அலுவலகத்தில் உரிய தொகையை செலுத்தி
பெற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியம். எந்த டேட்டில் எந்த டைம்குள்ளே நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கணும். இது அப்படியே இந்த பேரா ஃபுல்லாக அப்படியே லைனாக நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டைமை அந்த இயர் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம அந்த ஃபார்மேட்டில் ஃபில் பண்ணி ஃபுல்லாக எழுதிட முடியும். அடுத்தது இந்த ஃபார்ம் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்ம வாங்கின ஃபார்மை எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஒப்பந்த புள்ளிகள் பிப்ரவரி 16ஆம் நாள் பிற்பகல் 3 மணி வரை பெறப்படும். இது ரொம்ப முக்கியம். எது வரைக்கும் அந்த டெண்டரை நம்ம சப்மிட் பண்ணலாம் அந்த டைம் ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எப்போ படிப்பாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அன்றே 4 மணி அளவில் வருகை தந்துள்ள ஒப்பந்தக்காரர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் அந்த ஃபார்மேட்லேயே வந்துடும். ஒருவேளை அடுத்த நாள்ன்ற மாதிரி டேட் மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஒப்பந்த புள்ளியையும் காரணம் கூறாமல் ஏற்கவோ நிராகரிக்கவோ செயல் அலுவலருக்கு உரிமை உண்டு. இதெல்லாம் அந்த ஃபார்மேட்லேயே வந்துடும். நீங்கள் நோட் பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு கொஷின் இவ்வளோ தான். இதுக்கு அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இதை படிச்சுட்டு ஒரு டைம் அந்த ஃபார்மேட் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது செகண்ட் பார்க்கலாம். செகண்டு வந்து விளம்பரம் தயார் செய்க. இதில் என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஜாப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு வரும் வேளாண்மை துறையில் ஒப்பந்த அடிப்படையில் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. இந்த 3 லைன் ரொம்ப முக்கியம். இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விவசாய பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு, இதை நோட் பண்ணிக்கணும், அல்லது முதுகலை மேற்படிப்பு. ஊதியம் ரூபாய் 30,000, இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கல்வி சான்றிதழ்களுடன் விண்ணப்பங்கள் திட்ட இயக்குனர் வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் காஞ்சிபுரம் என்ற முகவரிக்கு விளம்பரம் வெளியான நாளிலிருந்து 20 தினங்களுக்குள் அனுப்பப்பட வேண்டும். வேளாண்மை துணை இயக்குனர் காஞ்சிபுரம் மாவட்டம் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்க. இதில் எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கணும். இதை ஃபுல்லாக பேராகிராஃபாக கூட நீங்கள் எழுத தேவையில்ல. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அதை போட்டு நீங்கள் இப்போ கல்வி தகுதி அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஸ்ட்ரோக் இருக்குது. அதை போட்டு நீங்கள் அந்த என்ன ரெக்வயர்மெண்ட்டோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி கல்வி தகுதி, சேல்ரி, இந்த போஸ்ட் அப்படின்றதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் ஸ்ட்ரோக்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அடுத்தது தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் வரைக. இது எப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த கொஷினை படிச்சுட்டு இதுக்கூட ஆன்சர் படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே இதை எழுதிடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதோட ஆன்சர்லாம் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்தது விபத்தை நேரில் பார்த்த அறிக்கை தயார் செய்க. இதுலேயும் நம்ம என்ன முக்கியமாக நோட் பண்ணணும் அப்படின்னா, அட்ரஸ் தான் ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் யாருக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது. இப்போ ராயபுரத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தன் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு நேற்றிரவு பைக்கில் திரும்பி கொண்டிருந்தார். மேற்கு மாதா தெருவில் வந்தபோது துறைமுகத்திலிருந்து வந்த ஒரு ட்ரெய்லர் லாரி பைக்கின் மீது மோதியதால் மனைவியும் குழந்தையும் லாரியின் சக்கரத்தில் சிக்கி இறந்தனர். மீனவர் சிறு காயத்துடன் தப்பினார். இது குறித்து காசிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநரை கைது செய்தனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை தயார் செய்க. இது மாதிரி தான். இதை வந்து நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துடணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். நான் என்னோடய ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜுக்கோ போகிறதுக்காக நான் அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸை எழுதணும். அவ்வளோதான். இதுக்கும் ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இது வந்து ஆகஸ்ட் 2012 வந்த எக்ஸாம். இதில் பேரவை கூட்ட அறிவிப்பு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பேரவை கூட்ட அறிவிப்பு அப்படின்றது
ஒரு இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் பொதுக்கூட்டம் அந்த மாதிரி நடத்துவாங்க இல்லையா, அதுக்காக தான் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுற மாதிரி. இப்போது இந்த கூட்டம் வந்து எந்த இடத்துல நடக்க போகுது, எந்த டைமில் நடக்க போகுது, இதுக்கு யாரெலாம் வரணும் அப்படின்றத தான் இதில் மென்ஷன் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதை அப்படியே நீங்கள் இதில் நோட்ஸ் எடுத்ததை எழுத முடியலனா கூட நீங்கள் அதை அப்படியே எழுதுனீங்கன்னா கூட போதும். இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆன்சரை படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கான்செப்ட் இது தான். ஒரு ஜென்ரல் மீட்டிங்க்காக அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த 5லேருந்து தான் ஏதாவது ஒரு 4 கேட்பாங்க. ஒருவேளை மிச்சம் இருக்கிற 2த்துலேருந்து வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். இப்போ பெட்டிஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒரு கோவிலில் திருவிழா நடக்குது அப்படின்னா திருவிழா டைமில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் போக்குவரத்துக்காக எங்களுக்கு ஒரு பஸ்ஸு தேவைப்படுது, நீங்கள் பஸ் எக்ஸ்ட்ரா விடுங்க அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்க்கு நம்ம மனு எழுதுகிற மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ பெட்டிஷன்றதுக்கும் நான் ஃபார்மேட் சென்ட் பண்ணுறேன். அது ஒரு டைம் படித்து பார்த்திங்கனாலே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அடுத்தது நீங்கள் டைப் ரைட்டிங் படிக்கும்போது பிஸ்னஸ் லெட்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த லெட்டரை ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. லெட்டர் டு தி எடிட்டர் அப்படின்றப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளமை நியூஸ் பேப்பருக்கு லெட்டராக எழுதுவோம். இவ்வளோதான். இந்த 7 ஃபார்மேட்டையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செகண்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் பேப்பர் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் நல்லா வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் செகண்ட் பேப்பரில் தேவையான நோட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபார்மேட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கணும். அவ்வளோதான். அந்த ஃபார்மேட்ஸ் எப்படின்றத நீங்கள் ஒரு டைம் இந்த கொஷினையும் இந்த ஆன்சரையும் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எப்படி எழுதணும் அப்படின்ற ஐடியா கிடச்சிரும். இதோட கொஷினையும் ஆன்சரையும் நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் அதை படித்து பார்த்துட்டு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.